எல்லா படத்துலையுமே வில்லனாகவே வந்துட்டு இருக்கீங்க. நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்குறது? இதில் என்ன வில்லன், இதில் என்ன, இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்லா சந்தோஷமாக அனுபவித்து தான் பண்ணுறோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். வெயிட் பண்ணுறேன் அதுக்காக. செல்வராஜ் சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராகிட்டதுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா, இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே. ஃபஸ்ட்டு சாணி காகிதம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு டைரக்டர் எல்லாம் பண்ணதால தானே பண்ணே தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. சரி இது பார்க்கலாம், நடித்து பார்த்தா தான் தெரியும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுளே, ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு கிரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேறு. பட் ஆக்டிங்லாம் அப்படி வந்து போட்டிட முடியாது. ஸோ ரொம்ப யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்.